வணக்கம். வசந்தம் டிவியினுடைய சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். இன்று தினத்திலும் கூட பத்திரிகைகளில் வெளியாக இருக்கின்ற முக்கியமான பல செய்திகள் தொடர்பில் நாங்கள் எங்களுடைய பார்வையினை செலுத்தலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக என்னோடு இணைந்திருக்கின்ற சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு நௌஷாத் முஹைதீன் அவர்கள். அந்த வகையில் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாக இருக்கின்ற பிரதானமான செய்திகள் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற தேர்தல் தொடர்பான செயற்பாடுகள் தான் இன்றைய காலகட்டங்களை பொறுத்தவரை மிகவும் சூடு பிடித்த விவகாரமாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நாட்களை பொறுத்தவரையில் பத்திரிகைகளிலும் கூட அதிகமாக அதனோடு இணைந்த அதிகமான செய்திகளைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக பார்க்க போனால் மஹிந்த ராஜபக்சவினுடைய தேர்தல் தொடர்பான பிரவேசம், இவர் போட்டியிடுவாரா மாட்டாரா, எப்படியான ஒரு போட்டி இருக்கும், எந்த பிரதேசத்தில் போட்டியிடப் போகிறார் என்பது தொடர்பிலான செய்திகள் தான் இன்னும் பரபரப்பான செய்திகளாக நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக உள்ளது. அந்த விதத்தில் முதலாவதாக தினகரன் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோமானால், தினகரன் பத்திரிகையினுடைய செய்தியில் குறிப்பிடப்பட்டிருப்பது மஹிந்த குருநாகலில் போட்டியிட்டாலும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வெற்றி என்ற ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் எந்தவித ஊழல் மோசடிகளும் அற்றவர், அவர் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க முடியும் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட ஒரு விடயமும் கூட அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது குருநாகல் மாவட்டத்தினுடைய தேர்தல் களத்தில் எதிரணியில் இருந்து மஹிந்த ராஜபக்சவோ அல்லது வேறு யாரு குதித்தாலும் ஆண்டி தெரியுமா எங்களோட புதிய அழகின் சீக்ரெட் என்னன்னு? மகள்களுக்கு இது அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்ச இல்லையா? பொன்லேக் அழகிற்கு, சுறுசுறுப்பிற்கு, ஆரோக்கியத்திற்கு. கிழக்கு வானின் நகைச்சூரியன் சொர்ணம் நகை மாளிகை. அழகுக்கு அழகூட்டும் அசல் 22 கரட் தங்க நகைகள் கைத்தேர்ந்த நகைச்சிப்பிகளின் பாரம்பரியமிக்க வேலைப்பாடுகளோடும் நவீன லேசர் தொழில்நுட்பத்தோடும் உருவாக்கப்படுகின்றன. எக்காலத்திற்கும் எவ்வயதினருக்கும் பொருந்தும் நாகரிகம் மிக்கவை. சொக்க வைக்கும் தங்க நகைகளின் சொற்காப்புரி சொர்ணம் நகை மாளிகை. தலைவாசல் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30. சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். தினகரன் பத்திரிகையினுடைய மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பிலாக வெளியாகி இருக்கின்ற செய்தி தொடர்பில் தான் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த வகையில் அந்த செய்தியாக அமைந்திருப்பது மஹிந்த குருநாகலில் போட்டியிட்டாலும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வெற்றி என்பதுதான் அந்த செய்தி. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் எவ்வித ஊழல் மோசடிகளும் அற்றவர், அவர் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க முடியும் என்கின்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் கூட பிரசுரமாக இருக்கின்றது. குருநாகல் மாவட்ட தேர்தல் களத்தில் எதிரணியில் இருந்து மஹிந்த ராஜபக்ஷவோ அல்லது வேறு யாரோ குதித்தாலும் 15 ஆசனங்கள் 10 ஆசனங்களை ஐக்கிய தேசிய கட்சி வென்று வரலாற்றில் என்றுமில்லாத சாதனை நிலை நாட்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் SP நாவின் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற செய்தியாகத்தான் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதே போல மஹிந்த போட்டியிடுவது ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆசீர்வாதமே அன்றி அச்சுறுத்தல் இல்லை, தேர்தல் களம் மேலும் சூடாகும் என்கின்ற ஒரு செய்தியும் கூட வெளியாகி இருக்கின்றது. இந்த கருத்தினை வெளியிட்டிருப்பவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக் அவர்கள் தான். நேற்றைய தினம் தான் அவர் இந்த கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி பார்ப்போமானால் SLFP confident on மைத்ரி மஹிந்த rapprochement என்கின்ற ஒரு தலைப்பாகத்தான் அது அமைந்திருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மைத்ரி மஹிந்த இணைவு மீது நம்பிக்கை என்பதுதான் தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய அந்த தலைப்பாக அமைந்திருக்கின்றது. பிரகேசரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்ப்போமானால், இறுதி நேரத்திலும் தீர்மானம் மாறும் மஹிந்த விவகாரம் தொடர்பில் சுதந்திர கட்சி என்கின்ற ஒரு செய்தியினை நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக உள்ளது. முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷவை ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வேட்பாளர்
பட்டியலில் இணைத்துக் கொள்வதில் கட்சிக்குள் தீர்க்கமான முடிவுகள் எட்டப்படவில்லை. எனினும் ஓரிரு தினங்களில் தீர்மானம் எடுக்கப்படும். ஜனாதிபதியின் முடிவுகளுக்கு அமைய இறுதி நேரத்திலும் தீர்மானங்கள் மாறலாம் என்று சுதந்திர கட்சி அறிவித்திருப்பதாகத்தான் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல இன்னும் ஒரு செய்தியினையும் நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக உள்ளது. மஹிந்த விவகாரத்தால் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வேட்பு மனுக்களை பூர்த்தி செய்வதில் இழுபறி. ஜனாதிபதியுடன் சுசில் யாப்பா பேச்சு. மஹிந்தவுக்கு வேட்புமனு கிடைப்பது உறுதி என்கிறார் தினேஷ் என்கின்ற செய்தியாகத்தான் அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதே போல மஹிந்தவினுடைய வருகை சந்திரிகா ரணில் மைத்ரியின் சதித்திட்டமாகவும் இருக்கலாம், எமக்கு பெரும் ஆசீர்வாதம் என்கின்றார் ரஞ்சன் ராமநாயக்க என்கின்ற செய்தியினையும் கூட நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையினுடைய செய்தியினை பார்ப்போமானால், மஹிந்தவிற்கு வேட்புமனு இன்னும் தீர்மானம் இல்லை, இறுதி நேரத்தில் கூட முடிவு மாறலாம் என்கின்றது சுதந்திர கட்சி என்கின்ற ஒரு செய்தியினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது. அதே போல மைத்ரியினுடைய தந்திரோபாய நகர்வால் கடும் சீற்றத்தில் இருக்கின்றார் மஹிந்த. விசுவாசிகள் பலருக்கு வேட்புமனு இல்லை, அரசியலில் புதிய திருப்பம் ஏற்படும் சாத்தியம் என்பதுதான் இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. லக்பிம பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பார்க்கும் பொழுது, மகாமத்திவரனேற்ற மஹிந்த குருநாகலின் என்று மஹிந்தவினுடைய குருநாகல் பிரதேசத்திலான போட்டியிடும் விடயம் தொடர்பிலான செய்தியாகத்தான் லக்பிம பத்திரிகையினுடைய அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் கூட இது தொடர்பிலான ஒரு செய்தியாகத்தான் காணப்படுகின்றது. குருநாகலில் மஹிந்த போட்டி என்கின்ற ஒரு தலைப்பில் தான் அது அமைந்திருக்கின்றது. சுப நேரத்தில் வேட்பு மனுவில் கைச்சாத்து என்கின்ற கேள்வி அடையாளமிடப்பட்ட ஒரு சிறிய தலைப்பினையும் கூட நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. இந்த செய்திகளை சற்று விரிவாக பார்க்கின்ற பொழுது தினக்குரல் பத்திரிகையில் மட்டும்தான் அவர் நேற்று மாலை அல்லது நேற்று பின்னேரம் குருநாகல் வேட்புமனுவில் கையொப்பமிட்டார் என்ற ரீதியில் செய்தி தரப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது ஒரு ஊர்ஜிதமற்ற தகவலாகவே ஏனைய பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய பத்திரிகைகள் தந்திருக்கின்ற செய்திகளின் பிரகாரம் இந்த விடயத்தை சற்று ஆழமாக நோக்குகின்ற பொழுது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது தயாரித்து முடித்திருக்கின்ற அந்த வேட்பு மனு பட்டியல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் நேற்று நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தான் அந்த செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பு மனு குழு கடந்த பல தினங்களாக கூடி தன்னுடைய வேட்பு மனுக்களை தயாரித்து கொண்டு, மாவட்ட ரீதியாக தன்னுடைய வேட்பு மனுக்களை தயாரித்து கொண்டு அது தொடர்பான விரிவான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவும் அது தொடர்பாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அனுமதியை பெறுவதற்காகவும், கட்சி தலைவர் என்ற ரீதியில் அவருடைய அனுமதி அதற்கு கிடைக்க வேண்டியது மிகவும் அத்தியாவசியமானதாக இருக்கின்றது. எனவே இவற்றை பெற்றுக்கொள்வதற்கான சந்திப்பு தான் நேற்று இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் நேற்று இடம்பெற்ற இந்த சந்திப்பில் எந்த விதமான முடிவுகளும் எட்டப்படாமல் அது ஒரு முடிவற்ற ஒரு கூட்டமாகத்தான் முடிவடைந்திருக்கின்றது. இதற்கு காரணம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தயாரித்து முடித்திருக்கின்ற அந்த வேட்பு மனுக்களில் சிலருடைய பெயர்கள் குறித்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மாவட்ட ரீதியாக வெவ்வேறு மாவட்டங்களை சேர்ந்த சிலருடைய பெயர்கள் குறித்து மைத்ரிபால சிறிசேன தன்னுடைய ஆட்சேபனையை தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த குழுவினருக்கு இந்த வேட்புமனுக்களை தயாரிக்கும் பொழுது வழங்கப்பட்டிருந்த ஒரு முக்கியமான அறிவுறுத்தல், இதுவரை ஊழல், மோசடி, லஞ்சம் மற்றும் ஏனைய குற்றச்செயல்கள் தொடர்பாக குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டிருப்பவர்களை இந்த முறை வேட்புமனுவில் சேர்த்து கூடாது, குற்றச்சாட்டுக்கள் எதுவும் மற்றவர்களாக கூடிய வரையில் இந்த வேட்புமனு அமைய வேண்டும் என்பதுதான் அவருடைய பணிப்புரையாக இருந்திருக்கின்றது இந்த குழுவுக்கு. ஆனால் இடையில் மஹிந்த ராஜபக்சவுக்கு போட்டியிட அனுமதி அளிக்கப்பட்ட பின்னர் இந்த குழு வேட்புமனுவை தாக்கல் செய்யும் குழு மறைமுகமாக மஹிந்த ராஜபக்சவின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருப்பதைத்தான் இந்த சம்பவங்கள் மூலம் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவர்கள் மைத்ரிபால சிறிசேன வழங்கிய ஆலோசனையை புறந்தள்ளிவிட்டு மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனைகளை பெற்று அவருடைய சகாக்கள் பலரை மீண்டும் இந்த பட்டியலில் சேர்த்திருக்கின்றார்கள். அந்த சகாக்கள் தான் ஏற்கனவே இவ்வாறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவர்கள். உங்களுக்கு தெரியும், இப்பொழுது இவ்வாறு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்ற ஒரு பிரிவினர் தான் மஹிந்த ராஜபக்சவின் பின்னால் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு போட்டியிடலாம் என்று ஜனாதிபதி அனுமதி வழங்கிய பின்னரும் கூட இருக்கின்ற பிரதான பிரச்சினை, இரு தரப்பினருக்கும் இருக்கின்ற பிரதான பிரச்சினை இவர்கள் தொடர்பானதாகத்தான் இருக்கின்றது. இவர்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும், தன்னுடைய பழைய சகாக்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். பழைய சகாக்கள் இல்லாமல் தன்னால் போட்டியிட முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்னமும் இருந்து வருகின்றார். ஆனால் சுமார் 20 முதல் 30 பேர் வரையிலான இந்த சகாக்களுக்கு போட்டியிட அனுமதி வழங்கப் போவதில்லை என்று தற்போதைய ஜனாதிபதியும் தன்னுடைய நிலைப்பாட்டில் ஸ்திரமாக இருந்து வருகின்றார். இது தொடர்பாகத்தான் நேற்றைய செய்திகளில் நாம் உங்களுக்கு
விரிவாக தந்திருந்தோம். சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன, சில நிபந்தனைகள் முன்னாள் ஜனாதிபதிக்கு விதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் அந்த நிபந்தனைகள் கூட அப்படி ஒன்றும் இல்லை என்று நேற்றைய செய்தியாளர் மாநாட்டில் சுசில் பிரேமஜயந்த மறுத்திருக்கின்றார். இங்கு இருக்கின்ற பிரதான பிரச்சனை இதுதான். ஜனாதிபதி சார்பாக அவருடைய வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் தருகின்றோம் என்றுதான் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றனவே தவிர இது தொடர்பாகவும் கூட ஜனாதிபதி தரப்பிலிருந்து இன்னமும் உத்தியோகபூர்வமான ஒரு தகவல் வெளிவரவில்லை. ஜனாதிபதி இவ்வாறான நிபந்தனைகளை விதித்தாரா இல்லையா என்பது குறித்து உண்மையான தகவல் என்ன என்பது மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் கூட குழப்பமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நேற்று நாங்கள் இந்த செய்தியில் தந்த தகவல்கள் அனைத்தும் டெய்லி நியூஸ் பத்திரிகையில் வெளியாகியிருந்த சில உட்கட்சி விவகாரங்களை அடிப்படையாக கொண்ட பிரதான தலைப்புச் செய்தியை அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் இந்த தகவல்களை வழங்கியிருந்தோம். நேற்று செய்தியாளர் மாநாடு நடத்தி கட்சியின் செயலாளர் சுசில் பிரேமஜயந்த தலைவர் என்ற ரீதியில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை மேற்கோள் காட்டி இந்த நிபந்தனைகள் வெளியாகியிருந்தன. ஆனால் நேற்றைய செய்தியாளர் மாநாட்டில் சுசில் பிரேமஜயந்த இந்த நிபந்தனைகளை மறுத்திருக்கின்றார். அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார். இவ்வாறு தான் இந்த வேட்புமனு தாக்கல் நடவடிக்கையும் இடம்பெற்றிருக்கின்றது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் பணிப்புரைகளை மீறி இவர்கள் இந்த வேட்புமனுவை தயார் செய்து ஜனாதிபதியிடம் அனுமதி பெறுவதற்காக சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அதனை பார்த்த ஜனாதிபதி மிகவும் ஆத்திரமடைந்த நிலையில் அதனை நிராகரித்திருக்கின்றார். இவர்களுக்கெல்லாம் இடமளிக்க முடியாது, பட்டியலை மீண்டும் திருத்தி எழுதுங்கள் என்று தயாரியுங்கள் என்று அவர்களுக்கு உத்தரவிட்டதாகத்தான் செய்திகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வேட்புமனு வழங்க முடியாது என்று நிராகரிக்கப்பட்டிருப்பவர்களில் முக்கியமான ஒருவராக இப்பொழுது மேல் மாகாண சபை முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க காணப்படுகின்றார். ஏற்கனவே நேற்றைய செய்திகளில் நாம் உங்களுக்கு மோவின் சில்வா, துமிந்த சில்வா மற்றும் சஜின்வாஸ் குணவர்தன போன்றவர்கள் பற்றி குறிப்பிட்டிருந்தோம். இவர்களுக்கு எதிராக சில பிரச்சனைகள் இருக்கின்றன. இப்பொழுது பிரசன்ன ரணதுங்கவுக்கும் வேட்புமனு வழங்க முடியாது என்றுதான் செய்திகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் முடிவாக இருக்கின்றது. பிரசன்னவின் சகோதரரான அர்ஜுன ரணதுங்க பெரும்பாலும் மைத்திரிபால அணியுடனோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சியிலோ ஏதோ ஒரு அணியில் இணைந்து அவரும் பெரும்பாலும் கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே பிரசன்ன ரணதுங்கவுக்கும் அதே கட்சியூடாக கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிட அனுமதி அளிக்க முடியாது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவர் ஒரே பட்டியலின் கீழ் போட்டியிட அனுமதிக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு கம்பஹா மாவட்டத்தில் காணப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க இதனை மிகவும் தீவிரமாக வலியுறுத்தி வருகின்றார். ஆனால் அதற்கு மாறாக இன்னொரு புறத்தில் பார்க்கின்ற பொழுது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அம்பாந்தோட்டையில் போட்டியிடலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு அவர் அம்பாந்தோட்டையில் போட்டியிட்டால் அவருடைய மகன் நாமல் ராஜபக்சவும் அம்பாந்தோட்டையில் தான் போட்டியிடப் போகின்றார். இப்பொழுது அவர் அம்பாந்தோட்டையில் இல்லை, குர்நாகலில் போட்டியிட போகின்றார் என்று எடுத்துக்கொண்டால் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச இப்பொழுது அம்பாந்தோட்டையில் போட்டியிடப் போவதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவர் அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொள்ளப் போவதாகவும் ஓய்வு பெறப் போவதாகவும் அறிவித்திருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் மீண்டும் அம்பாந்தோட்டையில் போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறாயின் சமல் ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவும் அம்பாந்தோட்டையில் போட்டியிடுவார்களா, ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவர் போட்டியிடுவார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. எனவே இவ்வாறான ஒரு குழப்பகரமான நிலையில் தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முன்னுக்கு பின் முரண்பாடு, ஒரு நிலைப்பாடு ஒரு மாவட்டத்துக்கு இன்னொரு மாவட்டத்தில் அந்த நிலைப்பாடு மாறுகின்றது போன்ற தகவல்களையும் இப்பொழுது நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறாயினும் பிரசன்ன ரணதுங்க தற்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு எதிராக மிக தீவிரமாக செயற்பட்டவர்களில் ஒருவர் என்பது எல்லோரும் அறிந்த விடயம், மிகவும் குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. பிரசன்ன ரணதுங்கவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் இருக்கின்ற அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அவருடைய சகாக்கள் கூடி அடிக்கடி கூட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதிக்கு இந்த வேட்புமனு அளிக்கப்பட்டது என்ற அறிவித்தல் வெளியான கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு வரை அவருடைய வீட்டில் ஒரு பெரிய விருந்து உபசாரம் போல் நடைபெற்றிருக்கின்றது. ஒரு பார்ட்டியாக அவர்கள் அதனை கொண்டாடி இருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே முன்னாள் ஜனாதிபதியை மீண்டும் அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அந்த பிரிவில் மிக தீவிரமாக செயற்பட்டு வருகின்ற ஒருவராகத்தான் தற்போதைய மேல் மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பிரசன்ன ரணதுங்கவுக்கு இந்த நியமன பத்திரம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அந்த வேட்புமனு அனுமதிக்கப்படுவதை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க உட்பட கட்சியின் பிரமுகர்கள் பலர் எதிர்த்திருக்கின்றார்கள். இதேபோல் நான் குறிப்பிட்டது போல் சுசில் பிரேமஜயந்த ஜனாதிபதிக்கும் முன்னாள் ஜனாதிபதிக்கும் இந்நாள் ஜனாதிபதிக்கும் இடையில் எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லை. அவர்கள் இருவரும் விரைவில் இணைந்து கொள்வார்கள். விரைவில் ஒரே கருத்தில் இணைந்து அவர்கள்
இந்த தேர்தல் பிரசாரத்தை முன்னெடுத்து செல்வார்கள் என்பதில் மிகவும் நம்பிக்கையாக இருக்கின்றார். இதே நேரம் நேற்று ஒரு முக்கியமான சந்திப்பு ஜனாதிபதிக்கும் இந்த வேட்புமனு குழுவினருக்கும் இடம்பெற்ற பொழுது அங்கும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற பிரதான கருத்து ஏற்கனவே வேட்புமனு வழங்க முடியாது என்று கூறப்பட்டிருக்கின்ற இந்த சர்ச்சைக்குரிய நபர்கள் தொடர்பானதான். இவர்களுக்காக மிகவும் பிரதானமாக வாதாடி வருகின்றவர்களாக அல்லது வக்காலத்து வாங்குகின்றவர்களாக முன்னாள் அமைச்சர்கள் சுசில் பிரேமஜாயந்தவும் அனுர பிரியதர்சனி யாப்பாவும் காணப்படுகின்றார்கள். அனுர பிரியதர்சனி யாப்பா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர், சுசில் பிரேமஜாயந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர்கள். இந்த இரண்டு கட்சிகளினதும் தலைவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. எனவே தனக்கு கீழ் இருக்கின்ற இரண்டு கட்சிகளின் செயலாளர்களுமே தன்னோடு ஒத்துப்போகாத ஒரு நெருக்கடியான நிலைத்தான் இப்பொழுது ஜனாதிபதி இருந்து கொண்டிருக்கின்றார். இதில் அனுர பிரியதர்சனி யாப்பா சட்டவாதங்களை முன்வைத்திருக்கின்றார். இந்த ஊழல் மோசடி குற்றச்சாட்டு என்ற வார்த்தையை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அவை வெறும் குற்றச்சாட்டுக்கள் தான். குற்றச்சாட்டுக்களாக இருந்தால் அவற்றை நிரூபிக்க வேண்டும். நிரூபித்த பிறகுதான் அவர் குற்றவாளி என்று நாங்கள் கருத முடியும் என்று அவர் அந்த சட்ட வாதத்தை முன்வைத்திருக்கின்றார். ஆனால் ஒருவர் மீது இன்று குற்றம் சாட்டி நாளை அவர் நிரபராதி என்றோ அல்லது நாளை அவர் குற்றவாளி என்றோ நிரூபிக்க முடியாது. அதற்கான கால அவகாசம் தேவைப்படுகின்றது. எனவே கட்சி என்ற ரீதியில் தார்மீக விதிகளின்படி குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் அவர் சந்தேக நபராக இருக்கின்றார். எனவே அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்படும் வரையிலோ அல்லது அவர் விடுவிக்கப்படும் வரையிலோ தேர்தலில் அவரை போட்டியிட விடாமல் வைப்பது தான் அந்த கட்சிக்கு சிறந்தது என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர் மிகவும் ஒரு வகையான வாதத்தை முன்வைத்து இது சட்ட ரீதியாக இது நிரூபிக்கப்பட வேண்டும், இல்லையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கின்றார். இதுவும் ஜனாதிபதியின் கருத்துக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்தாகத்தான் இருக்கின்றது. ஜனாதிபதி வேறொரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார். இந்த விடயத்தில் ஜனாதிபதியை பொறுத்த மட்டில் குற்றம் சாட்டப்பட்டு மக்களால் குற்றவாளிகள் என அடையாளம் காணப்பட்டிருப்பவர்கள் அல்லது சந்தேகப்படுபவர்கள், சந்தேகத்துக்குள்ளாக்கப்பட்டிருப்பவர்கள் கூட இந்த தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்படக்கூடாது. அவற்றிலிருந்து விடுபட்ட முழுமையான தூய்மையானவர்களை கொண்டதாகத்தான் தன்னுடைய கட்சியின் பட்டியல் அமைய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். எனவே இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காகவும் மோசடிக்காரர்களுக்காகவும் வக்காலத்து வாங்கும் ஒரு பிரிவாக இப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உயர்பீடத்தில் இருக்கின்ற அனுர பிரியதர்சனி யாப்பா மற்றும் சுசில் பிரேமஜாயந்த போன்றோர் செயற்படுவது மிகவும் வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இதேபோல் பந்துல குணவர்தன, தினேஷ் குணவர்தன, டிபி ஏக்கநாயக்க, குமார வெல்கம, சாலிந்த திசாநாயக்க ஆகியோர் நேற்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து விரிவான பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த வேட்புமனுக்களில் ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல் நிலையை தொடர்ந்து சிலருக்கு வழங்க முடியாது என்று ஜனாதிபதி கூறி அவை நிராகரிக்கப்பட்டு மீண்டும் அவற்றை புதிதாக தயாரிக்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதால் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கைகள் 2 தினங்களுக்கு ஒத்தி போடப்பட்டிருக்கின்றன. அதிலும் வார இறுதியில் சனி ஞாயிறு தினங்களில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. தேர்தல் ஆணையாளர் இன்று அந்த அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். எனவே எதிர்வரும் திங்கட்கிழமை 12 மணி வரை தான் கால அவகாசம் இருக்கின்றது. அதற்குள் இந்த சிக்கல்களை எல்லாம் தீர்த்து கட்சி என்ற ரீதியில் ஒரு பிரதான பட்டியலை தயாரிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு, ஒரு நிர்பந்தம் இப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் இந்த விடயத்தில் மிகவும் தீவிரமாக இப்பொழுது செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதியுடன் ஏற்பட்ட இந்த கருத்து வேறுபாட்டை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் விரிவான ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு நாம் எந்த வகையில் உதவலாம், அவர்களுக்கு எந்த வகையில் கை கொடுக்கலாம், மீண்டும் அவர்களை போட்டியிடுவதற்கு எவ்வாறு சேர்த்துக் கொள்ளலாம் என்பது குறித்து தான் நேற்று இந்த சந்திப்பின் போது விரிவாக ஆராயப்பட்டிருப்பதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது மக்களால் சந்தேகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பவர்களுக்கு எவ்வாறு வேட்புமனுக்களை வழங்கலாம் என்பதில் தான் இப்பொழுது மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினர் கூடுதல் கவனம் செலுத்தி வருகின்றார்கள். எனவே இவர்களுடைய எதிர்பார்ப்பு மஹிந்த ராஜபக்ஷ போட்டியிட முன்வந்தால், ஏதாவது ஒரு மாவட்டத்தில் போட்டியிட முன்வந்தால் அவருக்கான அந்த மக்கள் செல்வாக்கு இவர்களையும் உட்சேர்த்துக் கொள்ளும் அந்த மக்கள், அவருக்காக வாக்களிக்க தயாராக இருக்கின்ற மக்கள் இந்த நபர்களுக்கும் வாக்களித்து இவர்களை மீண்டும் தெரிவு செய்வார்கள் என்ற ஒரு கனவில் தான் அவர்கள் இந்த நடவடிக்கைகளை இப்பொழுது மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அல்லது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வேட்புமனு தாக்கல் 2 தினங்கள் பிற்போடப்பட்டிருக்கின்றன. இன்று அல்லது நாளை அது தாக்கல் செய்யப்படுவதாக இருந்தது. ஆனால் பெரும்பாலும் அது எதிர்வரும் திங்கட்கிழமை தான் தாக்கல் செய்யப்படலாம் என்ற ஒரு நிலைமை தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அதற்கிடையில் இந்த பிரச்சனைகளுக்கு, சிக்கல்களுக்கு முடிவு ஏற்படுமா, அல்லது இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியிலிருந்து ஏற்கனவே திட்டமிட்டிருக்கின்றபடி மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு தனியாக பிரிந்து சென்று வேறொரு அணியை களமிறக்குமா என்பதை
எதிர்வரும் திங்கட்கிழமை அளவில் தான் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கட்டாயமாக. அதே நேரத்தில் சுசில் பிரேமஜயந்த் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்தினையும் நாங்கள் பார்க்கும் பொழுது தினகரன் பத்திரிகையில் தான் இந்த விடயம் பிரசுரமாக இருக்கின்றது. முதலிலேயே குறிப்பிட்டது போல குற்றச்சாட்டுள்ள சிலருக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் வேட்புமனு இல்லை என்ற தலைப்பின் அடிப்படையில் தான் இந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வேட்புமனு வழங்கப்படுவது மட்டுப்படுத்தப்படும் என்கின்ற ஒரு விடயத்தையும் கூட அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவிற்கு வேட்புமனு வழங்குவது தொடர்பில் நிபந்தனை எதுவும் விதிக்கப்படவில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறதோடு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினுடைய வெற்றி தொடர்பில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்கின்ற ஒரு கருத்தினையும் கூட அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதே போல வடக்கு தேர்தல் களம் தொடர்பாக பார்க்கும் பொழுது வீரகேசரி பத்திரிகையில் இது தொடர்பிலான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் வடமாகாணத்தில் முக்கிய கட்சிகளின் 9 பிரதானிகள் களமிறங்க இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் வடக்கினுடைய மூவினங்களையும் சேர்ந்த 7,82,297 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக வீரகேசரி பத்திரிகையினுடைய அந்த செய்தியில் குறிப்பிட பட்டிருக்கின்றது. அதே போல தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்ப்போமானால் தமிழ் கூட்டமைப்பில் போட்டியிடும் தலைமை வேட்பாளர்கள் அறிவிப்பு என்கின்ற ஒரு செய்தியினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது. எதிர்வருகின்ற பொது தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சார்பில் யாழ் மாவட்டத்தின் தலைமை வேட்பாளராக தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா போட்டியிட இருக்கின்றார். அதே போல திருகோணமலையினுடைய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனும் வன்னியில் ரெலோ தலைவர் செல்வம் அடைக்கலநாதனும் தலைமை வேட்பாளராக போட்டியிட இருப்பதாகத்தான் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல சுடரொளி பத்திரிகையினுடைய சில செய்திகளை பார்க்கும் பொழுது தபால் மூலமான வாக்களிப்பு ஆகஸ்ட் மாதம் 3, 5, 6 இடம்பெறும் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அதே போல மாரிமுத்து கனகரட்னம் பதுல்லையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் போட்டி என்கின்ற ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் சுடரொளி பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல தினமின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பார்ப்போமானால் சந்தான லைஸ்துவே நுசுதுசுன்ட ஜனபதி அனுமதிய நே என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினுடைய பட்டியலில் தகைமையற்றோருக்கு ஜனாதிபதி அனுமதி வழங்க மாட்டார் என்கின்ற செய்தியாகத்தான் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதே போல தினமின பத்திரிகையினுடைய இன்னும் ஒரு செய்தியும் நாங்கள் பார்ப்போமானால் சந்தயதான பிலிகாத் ஹந்துனும் பதக் அத்தியாவசியா என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தேர்தல் ஆணையாளர் தான் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது தேர்தலில் வாக்களிப்பதற்காக அனுமதிக்கப்பட்ட அடையாள அட்டை அத்தியாவசியம் என்பதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அதே போல தபால் மூலமான வாக்களிப்புகள் ஆகஸ்ட் 5, 6 இடம்பெறும் என்கின்ற செய்தியினை நாங்கள் தினமின பத்திரிகையிலும் கூட பார்க்கக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக லக்பிம பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கும் பொழுது வேட்புமனு தாக்கல் செய்வது 11ஆம் மற்றும் 12ஆம் திகதிகளில் செய்ய முடியாது என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நாம யோஜனா குலாஸ்வெனிதா சஹா தொலஹவெனிதா பெஹ என்பதாகத்தான் அது அமைந்திருக்கின்றது. அதே போல தபால் மூலமான வாக்கெடுப்பு பற்றிய செய்தியினையும் கூட நாங்கள் லக்பிம பத்திரிகையிலும் பார்க்கக்கூடியதாக உள்ளது. அதே போல டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய ஒரு செய்தியினை பார்ப்போமானால் நோ நாமினேஷன்ஸ் ஃபார் சர்டன் SLF peers என்கின்ற அதே செய்தியினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது. அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய சிலருக்கு வேட்பு மனுக்களுக்கான சந்தர்ப்பம் இல்லை என்பதாகத்தான் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவை இன்றைய தினம் பத்திரிகைகளில் குறிப்பாக தேர்தல் தொடர்பில் வெளியான செய்திகளாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் அதாவது குறிப்பாக தமிழ் பத்திரிகைகளினுடைய ஒரு முக்கியமான செய்தி என்ற அடிப்படையில் பிரசுரமாக இருக்கின்ற செய்திதான் இந்த தோட்ட தொழிலாளர்களினுடைய சம்பள உயர்வு கோரிக்கை பற்றிய செய்தியும் அது தொடர்பான போராட்டங்களும் பற்றிய செய்தியாக அமைந்திருக்கின்றது. அதில் முதலாவதாக நாங்கள் தினகரன் பத்திரிகையினுடைய செய்தியினை பார்ப்போமானால் தொழிலாளர் சம்பள சர்ச்சை, மலையகத்தில் சத்தியாகிரகங்கள், கம்பெனிகளை மூடும் அளவிற்கு நெருக்கடி என்ற ஒரு தலைப்பாகத்தான் அது அமைந்திருக்கின்றது. தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்பன ஹட்டன் தலவாக்கலையில் தான் சத்தியாகிரக போராட்டங்களை நடத்தியிருந்தன. இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் ஆறுமுகம் தொண்டமான், உபதலைவர் முத்து சிவலிங்கம் ஆகியோர் தலைமையிலான குழுவினர் ஹட்டனில் நேற்று முன்தினம் நள்ளிரவு 12:30 மணி முதல் அதிகாலை 2 மணி வரை மல்லியப்போ சந்தியில் அமர்ந்து சத்தியாகிரகத்தை நடத்தினார்கள். தமிழ் முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தொழிலாளர் தேசிய சங்கத்தினுடைய தலைவர் அமைச்சர் பழனி திகாம்பரம், மலையக மக்கள் முன்னணியினுடைய அரசியல் துறை தலைவர் வி ராதாகிருஷ்ணன், அதே போல அரசியல் ஜனநாயக மக்கள் முன்னணியினுடைய தலைவர் மனோ கணேசன் ஆகிய
ஆகியோர் தலவாக்கலை நகரசபை மைதானத்திலும் சத்தியாகிரகத்தை நடத்தியிருந்த விடயம் தொடர்பாகத்தான் தினகரன் பத்திரிகையினுடைய அந்த செய்தி குறிப்பிட்டிருக்கின்றது. அதே போல தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தியினை பார்க்கும் பொழுது இந்த சத்தியாகிரக போராட்டங்கள் தொடர்பிலான புகைப்படங்களும் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது. தோட்ட தொழிலாளரின் சம்பள அதிகரிப்பை வலியுறுத்தி மலையகத்தில் ஆர்ப்பாட்டங்கள் சத்தியாகிரக போராட்டம் என்ற ஒரு தலைப்பாகத்தான் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதே போல அட்டன் மல்லியப்பு சந்தியில் தொண்டமான் சத்தியாகிரகம் என்கின்ற இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியினையும் கூட நாங்கள் தினகரன் பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக உள்ளது. அதே போல வீரகேசி பத்திரிகையினுடைய செய்தியினை பார்ப்போமானால் 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி மலையகத்தில் ஏட்டிக்கு போட்டியாக சத்தியாகிரக போராட்டம் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இதுதான் இன்றைய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்தியாக குறிப்பாக தமிழ் பத்திரிகைகள் முக்கியத்துவம் அளித்திருக்கின்றன. சிங்கள ஆங்கில பத்திரிகைகளிலும் கூட நாம் சில முக்கிய செய்தியாக இதனை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு கோரி தொழிலாளர் நடத்தி வருகின்ற போராட்டத்துக்கு ஆதரவாக இப்பொழுது மலையக தொழிற்சங்கங்கள் ஏட்டிக்கு போட்டியாக இந்த சத்தியாகிரகத்தை நடத்தி இருக்கின்றன. ஆறுமுகன் தொண்டமான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஹெட்டனிலும் மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு முன்னணியினர் தலவாக்கல்லையிலும் இந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருப்பதாகத்தான் செய்திகளில் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 2 இடங்களில் இது நடைபெற்றிருக்கின்றது. 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு கோரி கம்பெனி நிர்வாகங்களுடன், அதாவது தோட்ட கம்பெனி நிர்வாகங்களுடன் இதுவரை நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றன. எனவே இந்த தோல்வி காரணமாக தற்போது தொழிலாளர்கள் சாத்வீகமான தொழிற்சங்க போராட்டங்களை தொடங்கி இருக்கின்றார்கள். கடந்த ஓரிரு தினங்களாக அவர்கள் இந்த போராட்டங்களில் இடம்பெற்று வருவதைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தொழிலாளர் போராட்டங்களுக்கு ஆதரவாகத்தான் பிரதான தொழிற்சங்கங்கள் இவ்வாறு மலையக மக்களோடு தொடர்புடைய அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்களும் அவர்களுக்கு ஆதரவாக இந்த சத்தியாகிரக போராட்டங்களை நடத்தி வருகின்றன. ஏற்கனவே தோட்ட தொழிலாளர்கள் இந்த சத்தியாகிரக போராட்டத்துக்கு அப்பாற்பட்டு மெதுவாக வேலை செய்யும் இயக்கத்தை ஸ்லோ ஒர்க்கிங் கேம்பெயின் ஒன்றை கடந்த ஓரிரு தினங்களாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் பல தோட்ட கம்பெனிகள் பெரும் நட்டத்தை எதிர்நோக்கி இருக்கின்றன. இந்த மெதுவாக வேலை செய்யும் இயக்கம் தேயிலை உற்பத்தியில் நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த பாதிப்பு காரணமாக சில தொழிற்சாலைகளை தொடர்ந்து நடத்தி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதால் சுமார் 20 அறிமுகமாகிறது மாம் ஜிஞ்சர் ஷார்ட்டீஸ் 100 ரூபாய் மட்டுமே. சுமார் 23 தொழிற்சாலைகள், அதாவது இந்த மெதுவாக வேலை செய்யும் இயக்கம் தேயிலை உற்பத்தியில் நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதனால் தொழிற்சங்கங்களை தொடர்ந்து நடத்தி செல்ல முடியாமல் 23 தொழிற்சாலைகள் இப்போதைக்கு மூடப்பட்டிருப்பதாக செய்திகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் கிட்டத்தட்ட இந்த மலையகத்தின் தேயிலை உற்பத்தி ஒரு ஸ்தம்பித நிலைக்கு வந்திருப்பதாகத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தொழிலாளர்களுக்கான கூட்டு ஒப்பந்தம், சம்பள அதிகரிப்பு உட்பட அவர்களுடைய ஏனைய சலுகைகள் தொடர்பான இந்த கூட்டு ஒப்பந்தம் 2 வருடங்களுக்கு ஒரு தடவை செய்து கொள்ளப்படுகின்றது. இந்த 2 வருடங்களுக்கு ஒரு தடவையும் இந்த ஒப்பந்தமானது மலையக தொழிற்சங்க பிரதான தொழிற்சங்கமான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸினால் தான் இந்த கம்பெனிகளோடு செய்து கொள்ளப்படுவது வழக்கமாக இருந்து வருகின்றது. அரசியல் கட்சியா என்ற அடிப்படையிலும் மட்டுமன்றி தொழிற்சங்க ரீதியாக பார்க்கின்ற பொழுது மலையகத்தில் அதிக அளவு உறுப்பினர்களை கொண்ட ஒரு தொழிற்சங்கமாக இருப்பது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். எனவே கம்பெனிகள் எப்பொழுதுமே இந்த கூட்டு உடன்படிக்கைகளை செய்து கொள்கின்ற பொழுது மலையகத்தில் மட்டுமன்றி ஏனைய தொழில் நிறுவனங்களில் கூட நிர்வாகம் தொழிலாளர்களுடனான இந்த ஒப்பந்தங்களை செய்து கொள்கின்ற பொழுது எந்த தொழிற்சங்கத்துக்கு அதிக அளவிலான உறுப்பினர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுடன் தான் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடன் தான் ஒப்பந்தமும் செய்து கொள்ளும். அந்த வகையில் கடந்த பல ஆண்டுகளாகவே இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடன் தான் இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படுகின்றது. ஆறுமுகம் தொண்டமான், முத்து சிவலிங்கம் போன்றோர் தான் இதில் ஒப்பமிடுகின்றார்கள். ஆனால் கடந்த பல ஆண்டுகளாகவே இவர்கள் தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பை பெற்றுத் தருவதாக கூறி ஒப்பந்தங்களை செய்து கொண்டு தொழிலாளர்களை காட்டி கொடுத்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு போதிய சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுக்கவில்லை. எனவே இனிமேலும் இந்த நிலைமை நீடிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. தொடர்ந்து நாங்கள் இதில் போராடி தொழிலாளர்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுப்போம் என்று ஆறுமுகன் தொண்டமானுக்கு எதிராக பிரதான சக்தியாக இப்பொழுது இருக்கின்ற தமிழ் முற்போக்கு முன்னணியை சேர்ந்த மனோ கணேசன், திகாம்பரம், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஆறுமுகன் தொண்டமான் தெரிவித்திருக்கின்ற கருத்தில் அவர் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்.
நேற்று காலையில் தான் மனோ கணேசன் தலைமையிலான அந்த குழுவினரின் போராட்டம் தொடங்கி இருக்கின்றது. எனவே அவர் தொழிலாளர்களோடு எப்பொழுதுமே இருப்பவர்கள் நாங்கள் தான், தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக போராடுபவர்கள் நாங்கள் தான். ஆனால் இப்பொழுது சில அமைச்சர்கள் அமைச்சு பதவிகளை வைத்துக்கொண்டு கம்பெனிகளுடன் பேரம் பேசி தொழிலாளர்களையும் தொழிலாளர் காங்கிரஸையும் காட்டிக் கொடுக்க முனைகின்றார்கள் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். எனவே இவ்வாறு இரு தரப்பும் ஒருவர் மீது ஒருவர் பரஸ்பர குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றது. ஆனால் மறுபுறத்தில் இவர்களால் தூண்டப்பட்ட தொழிலாளர்கள் மெதுவாக வேலை செய்யும் இயக்கம் தொடங்கி இருப்பதால் அவர்களுடைய அந்த வேலை நேரத்தில் பொதுவாக மலையக பகுதிகளில் தோட்ட தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லுகின்ற பொழுது வேலை நேரத்தில் தங்களுடைய பிள்ளைகளை பராமரிப்பு நிலையங்களில் இட்டு செல்வார்கள். இந்த பராமரிப்பு நிலையங்களை நிர்வகிப்பவர்கள் கம்பெனி நிர்வாகங்களாகத்தான் இருக்கின்றார்கள். இப்பொழுது இவர்கள் மெதுவாக வேலை செய்யும் இயக்கத்தை தொடங்கி இருப்பதால் இந்த சிறுவர்களை பராமரிக்கும் நிலையங்களும் மூடப்பட்டிருக்கின்றன. சிறுவர்கள் பராமரிப்புக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே குழந்தைகள் உட்பட சிறுவர்கள் கூட இந்த தொழிற்சங்க போராட்டத்தினால் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இவர்கள் சத்தியாகிரகம் நடத்துகின்றார்கள், போராட்டம் நடத்துவதாக கூறுகின்றார்கள், பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறுகின்றார்கள். ஆனால் பாதிப்பு முழுக்க முழுக்க தோட்ட தொழிலாளர்களுக்குரியதாகவே இருக்கின்றது. இந்த தலைவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அவர்கள் சொகுசாக தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அன்றாடம் அவர்களுடைய நடவடிக்கைகள் செய்திகள் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தோட்ட தொழிலாளர்கள் இந்த போராட்டம் காரணமாக தினசரி இப்பொழுது கிடைத்து வருகின்ற சம்பளம் கூட இன்றி அவர்கள் மிகவும் கஷ்டப்பட தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் இப்பொழுதைக்கு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்காக பேசி போராடி எங்களுக்கு உரியதை பெற்று தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கின்றார்கள். எனவே அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கங்களினதும் பிரதிநிதிகளினதும் மகத்தான பொறுப்பாக இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொள்வதோ பரஸ்பரம் குற்றம் சாட்டி அரசியல் நடத்துவதோ இதில் நோக்கமாக இல்லை. மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும். காலாகாலமாக இலங்கையை எடுத்து பார்த்தால் சமூக ரீதியாக இலங்கை மக்களை பிரித்து பார்க்கின்ற பொழுது இந்த மலையக சமூகம் என்பது மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக, வசதிகள் குறைந்த அடிப்படை வசதிகள் கூட அற்ற ஒரு சமூகமாகத்தான் அவர்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது மிகவும் வேதனைக்குரிய விடயம். எனவே அந்த மக்களின் வாழ்க்கை தரம் மேலோங்குவதற்கும் அவர்களுடைய அன்றாட ஜீவனோபாயம் சிறந்த முறையில் இருப்பதற்கும் அவர்களுக்குரிய உரிமைகளையும் சலுகைகளையும் சம்பள அதிகரிப்பையும் பெற்றுக் கொடுக்க வேண்டியது இந்த தொழிற்சங்கங்களின் கடமையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். அடுத்த முக்கியமான செய்தி என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீதிபதியான ஆப்ரூவினுடைய வழக்கு பற்றிய செய்திகளையும் நாங்கள் இன்றைய தினம் சில பத்திரிகைகளில் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. அந்த விதத்தில் டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருப்பதும் இது தொடர்பிலான ஒரு செய்திதான். சரத் டி ஆப்ரூ எஃப்ஆர் கேஸ் மவுண்ட் லெவனியா மெஜிஸ்ட்ரேட் வாஸ் பயஸ்ட் ஏஎஸ்ஜி என்றதுதான் அந்த தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது. அதாவது ஆப்ரூவினுடைய வழக்கு தொடர்பாக கல்கிசேனுடைய நீதிமன்ற நீதிபதி பக்கச்சார்பாக நடந்து கொண்டதாகத்தான் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் யசந்த கொட தொடர்பான செய்தியாகத்தான் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதே போல தினமின பத்திரிகையிலும் நாங்கள் இது தொடர்பிலான ஒரு செய்தியினை பார்க்கக்கூடியதாக உள்ளது. வினிசுரு ஆப்ரு நடுவே வார்த்தாவ சிரேஷ்டாதிகரணேட்ட என்பதுதான் அந்த தலைப்பாக அமைந்திருக்கின்றது. ஆப்ரு வழக்கு தொடர்பான கோவைகள் உச்ச நீதிமன்றத்திற்கு என்பதுதான் தினமின பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்ற செய்தியாக அமைந்துள்ளது. உச்ச நீதிமன்ற நீதியரசர் சரத் ஆப்ரு தொடர்பான வழக்கு விடயத்தை கடந்த பல தினங்களாக நாங்கள் உங்களுக்கு விரிவாக வழங்கியிருந்தோம். அவர் மீது இப்பொழுது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு என்ன, இதற்கு முன்னர் அவர் எவ்வாறு நடந்து கொண்டார், அவருடைய நடத்தைகளின் பின்னணி எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பான தகவல்களை எல்லாம் நாம் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். நேற்று முன்தினம் அவர் கல்கிசை நீதிமன்றத்தில் ஆஜரான பொழுது அவருக்கு பிணை வழங்கப்பட்ட விதம் குறித்தும் நாங்கள் உங்களுக்கு விரிவான தகவல்களை வழங்கியிருந்தோம். முதலில் நீதவான் பிணை கைது செய்வதற்கான உத்தரவை வழங்கியிருந்தார். அந்த கைது செய்வதற்கான உத்தரவை எடுத்துக்கொண்டு போலீசார் அவரை கைது செய்ய சென்ற பொழுது இடைவெளியில் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வருமாறு போலீசாருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. நீதிமன்றத்துக்கு வந்ததும் அந்த கைது செய்வதற்கான உத்தரவை அவர் வாபஸ் பெற்றிருக்கின்றார். மேஜிஸ்ட்ரேட் நீதவான் வாபஸ் பெற்றிருக்கின்றார். உத்தரவு தேவையில்லை, நீங்கள் அவரை உத்தரவின்றியே கைது செய்யலாம் என்று. பின்னர் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பிரகாரம் அவரை கைது செய்ய சென்ற பொழுது சட்டமா அதிபரும் போலீஸ் அதிபரை திருப்பி அழைத்திருக்கின்றார். அவர் ஒரு அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்திருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் அவரை கைது செய்வது உசிதம் அல்ல என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் பிறகு தான் உச்ச நீதிமன்ற நீதியரசர் சரத் ஆப்ரு கல்கிசை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜரானார் என்ற தகவல்களை, அதாவது சரணடைந்தார் என்ற தகவல்களை
நாங்கள் உங்களுக்கு விரிவாக வழங்கியிருந்தோம். இப்பொழுது நேற்று அவர் தாக்கல் செய்திருந்த உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த அடிப்படை உரிமை மீறல் மனு தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கின்றது. எங்களுடைய பார்வையில் நாம் ஆரம்பத்திலிருந்து குறிப்பிடுகின்ற விடயம் எங்களுடைய நினைவு கெட்டியவரை நாம் அறிந்த வரையில் ஒரு உச்ச நீதிமன்ற நீதியரசரே தன்னுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருப்பதாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது இதுதான் முதல் தடவையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். இது தவறாக இருந்தால் சுட்டிக்காட்டலாம் எங்களுக்கு. இதற்கு முன்னர் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றதா என்பது பற்றி எங்களுக்கு தகவல்களை தரலாம். ஆனால் இப்போதைக்கு எங்களுடைய பார்வையில் நாம் நினைக்கின்ற வரையில் இதுதான் முதல் தடவையாக இருக்கின்றது. நேற்று அந்த மனு முதல் தடவையாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. 2 நீதியரசர்களை கொண்ட நீதிமன்றம் தான் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இந்த மனு விசாரணையின் போது சட்டமா அதிபர் சார்பாக ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இந்த நீதிமன்றத்தில் தன்னுடைய வாதங்களை முன்வைக்கும் பொழுதுதான் உச்ச நீதிமன்ற நீதியரசர் சரத் ஆப்ரூவுக்கு பிணை வழங்கப்பட்ட விடயத்தில் கல்கிஸ்ஸை மேஜிஸ்ட்ரேட் நீதிவான் பக்கச்சார்பாக நடந்து கொண்டார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு நீதிபதி முன்னிலையில் ஆஜர் செய்யப்படுபவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் எந்த தரத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த பதவியில் இருப்பவராக இருந்தாலும் சரி, பாரபட்சமற்ற முறையில் நீதிவானோ அல்லது நீதிபதிகளோ நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எதிர்பார்க்கப்படுகின்ற நியாயமாக இருக்கின்றது. ஆனால் இதனை மீறி சரத் ஆப்ரூ கல்கிஸ்ஸை நீதிமன்றத்தில் ஆஜரான பொழுது அவர் ஒரு உச்ச நீதிமன்ற நீதியரசர் என்ற வகையில் தன்னை விட ஒரு மேலதிகாரி, பல மட்டங்கள் உயர்வான ஒரு மேலதிகாரி என்ற நிலையில் இந்த நீதிவான் நடந்து கொண்டிருக்கின்றார். இவர் சரத் ஆப்ரூ விடயத்தில் பக்கச்சார்பற்ற முறையில் நடந்து கொள்ளவில்லை என சட்டமா அதிபர் கருதுகின்றார் என்று நேற்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அந்த வழக்கு தொடர்பான அந்த வழக்கு விசாரணைகள் எவ்வாறு இடம்பெற்றன, அது தொடர்பான நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டன என்பது தொடர்பான அனைத்து கோவைகளையும் தங்களிடம் சமர்ப்பிக்குமாறு கல்கிஸ்ஸை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தின் பதிவாளருக்கு நேற்று உச்ச நீதிமன்றம் அறிவித்தல் அனுப்பியிருக்கின்றது. இதனிடையே இந்த வழக்கில் இன்னும் சில திருப்பங்களும் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த சரத் ஆப்ரூ தொடர்பாக சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் சட்டத்தரணிகள் ஒருங்கிணைப்பு அமைப்பு, அதாவது லாயர்ஸ் கலெக்டிவ் என்ற அந்த அமைப்பு, ஒருங்கிணைப்பு அமைப்பு என்பன உச்ச நீதிமன்றத்தில் இவருக்கு எதிராக சில கருத்துக்களை முன்வைத்திருந்தன. குறிப்பாக பிரதம நீதியரசருக்கு கடிதங்களை அனுப்பியிருந்தன. விசாரணை முடியும் வரை இவர் எந்த வழக்கு விசாரணைகளிலும் பங்கேற்கக்கூடாது, அவரை நிறுத்தி வையுங்கள் என்றெல்லாம் கூட அவர்கள் கேட்டிருந்தார்கள். நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது சட்டத்தரணிகள் சங்கத்தின் பார் அசோசியேஷன் சார்பாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு நீதித்துறையை பொதுவாக பாதிக்கின்ற ஒரு வழக்காக இருப்பதால் தாங்கள் இதில் இடையீட்டு மனுதாரராக ஆஜராகி தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் நீதிமன்றத்தை கேட்டிருக்கின்றார்கள். இதே நேரம் இந்த லாயர்ஸ் கலெக்டிவ் என்ற அமைப்பின் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி, பிரபல சட்டத்தரணி, மனித உரிமை சட்டத்தரணி ஜேசி வெல்லியாமுன்னம் இந்த நீதிமன்றத்தில் ஆஜராகி பாதிக்கப்பட்ட பெண் சார்பாக தான் இந்த வழக்கை முன்னின்று நடத்தவிருப்பதாக அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட இந்த நீதிபதி சரத் ஆப்ரூ இந்த பெண்ணை மட்டுமல்ல, தனக்கு காவல் பணிக்காக நியமிக்கப்பட்டிருந்த, பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த போலீசார் மீதும் இவ்வாறான நெருக்குதல்களை பிரயோகித்திருக்கின்றார், தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார். இப்பொழுது அது சம்பந்தமான முறைப்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அவை குறித்தும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் நீதிமன்றத்தை கேட்டிருக்கின்றார் என்று அந்த செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு சொலிசிட்டர் ஜெனரல் முன்வைத்திருக்கின்ற, பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் முன்வைத்திருக்கின்ற நீதிபதி தொடர்பான கருத்து, சட்டத்தரணிகள் சங்கம் தாங்கள் இடையீட்டு மனுதாரராக ஆஜராக வேண்டும் என உரிமை கோரியிருக்கின்றது. ஜேசி வெல்லியாமுன்னம் இந்த பெண் சார்பாக தான் ஆஜராகி இன்னும் சில குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இவை அனைத்தையும் கருத்தில் எடுத்துக்கொண்ட இந்த உச்ச நீதிமன்ற அமர்வு, 2 நீதியரசர்களை கொண்ட இந்த அமர்வும் முழு அளவிலான ஒரு நீதிமன்ற அமர்விடம் இந்த வழக்கை பாரப்படுத்துவதென்றும் பிரதம நீதியரசர் தலைமையிலான ஒரு முழு அமர்வு இது குறித்து விசாரித்து தன்னுடைய தீர்ப்பை வழங்க வேண்டும் என்றும் சிபார்சு செய்து இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கின்றார்கள். பிரதம நீதியரசர் தலைமையிலான ஒரு குழு அடுத்த ஓரிரு தினங்களில் இது தொடர்பாக மீண்டும் இந்த வழக்கு விசாரணைகளில் ஈடுபடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவே அந்த செய்திகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக தினகரன் பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் வெளியாக இருக்கின்ற சில செய்திகளை பார்க்கும் பொழுது, இந்தோனேஷியாவில் நிர்கதியானோர் விரும்பின் நாடு திரும்ப நடவடிக்கை ஏற்பாடுகளை செய்து தர அமைச்சர் தயார் என்கின்ற ஒரு செய்தியினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது. அதே போல இலங்கைக்கு மீண்டும் GSP சலுகை வழங்க பிரிட்டன் இணக்கம் என்கின்ற ஒரு செய்தியும் கூட பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கையினுடைய ஏற்றுமதி பொருட்களுக்கு பிரிட்டன் மீண்டும் GSP வரிச்சலுகையை வழங்க தீர்மானித்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. 2015 ஜூலை முதல் இது நடைமுறைக்கு வருவதுடன் ஏற்கனவே
ஏற்கனவே 2013 ஜூலை நிறைவு பெற்றிருந்த காலத்திலிருந்து 2015 வரையில் ஏற்றுமதி செய்த பொருட்களுக்கும் ஜிஎஸ்பி வரிச்சலுகையை பெற்றுக் கொடுக்க பிரிட்டன் நடவடிக்கை எடுத்துள்ளதாகத்தான் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல இன்னும் ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்கும் பொழுது இலங்கைக்கான 5 தூதுவர்கள் நியமனம் என்கின்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. 5 வெளிநாடுகளுக்கான புதிய இலங்கை தூதுவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. அந்த வகையில் ஆஸ்திரேலியாவிற்கான இலங்கை தூதுவராக எஸ் கந்தராஜாவும், பஹ்ரைனுக்கான இலங்கை தூதுவராக ஏஎஸ்பி மெண்டிஸும், கனடாவிற்கான இலங்கை தூதுவராக ஏஏ ஜவாட்டும், தென்கொரியாவிற்கான தூதுவராக மனிஷா குணசேகரவும், ஓமான் நாட்டுக்கான தூதுவராக MK பத்மநாதன் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளதாகத்தான் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்கு விசேட இலக்கங்கள் என்கிற ஒரு செய்தியும் கூட காணப்படுகின்றது. இது தொடர்பான முறைப்பாடுகளை தேர்தல் செயலகத்திற்கு இதுவரையில் 77 முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் தான் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு செய்தி என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் பொழுது லுணுகம் வெகரை மலசல கூடத்தில் மான் இறைச்சி என்கின்ற ஒரு செய்தியும் கூட காணப்படுகின்றது. லுணுகம் வெகரை தேசிய சரணாலயத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற ஹோட்டல் ஒன்றின் மலசல கூடத்திலிருந்து மான் இறைச்சி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஹம்பாந்தோட்டை வன ஜீவராசிகள் திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாகத்தான் தினகரன் பத்திரிகையில் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது தேசிய போதை ஒழிப்பு மாதம் ஜனாதிபதியால் இன்று பிரகடனம், விழிப்புணர்வு விசேட சுற்றி வளைத்தல் முன்னெடுப்பு என்கின்ற ஒரு செய்தியும் கூட இன்றைய தினம் பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. போதை ஒழிப்பு மாதம் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது. இதன் ஆரம்ப நிகழ்வுகள் இன்று காலை 10 மணிக்கு ஜாயல நகரசபை மைதானத்தில் தான் நடைபெற இருக்கின்றது. இன்றைய தினமான ஜூலை 9ஆம் திகதி முதல் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் திகதி வரையில் தான் போதை ஒழிப்பு மாதம் அனுஷ்டிக்கப்பட இருப்பதுடன் நாடு முழுவதும் போதை ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வுகளும் போதை பாவனையை தடுப்பதற்கான சுற்றி வளைப்புகளும் மேற்கொள்ளப்பட இருப்பதாகத்தான் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்று இந்த நாட்டை பாதித்து வருகின்ற மிக மோசமான ஒரு விடயமாகத்தான் இந்த போதைப் பொருட்கள் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. நாட்டில் பயங்கரவாத முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற நிலையில் அமைதி திரும்பியிருக்கின்ற நிலைமையில் போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்து மக்கள் மத்தியில் அது பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகி மக்கள் மத்தியில் அது பல்வேறு பிரச்சனைகளை தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த போதைப் பொருட்கள் இப்பொழுது மாணவர்களை இலக்கு வைத்து விற்பனையும் வர்த்தகமும் இடம்பெற்று வருவதையும், மாணவர்களை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கும் ஒரு பயங்கர சதித்திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் அண்மை காலங்களில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. போதைப் பொருள் என்று சொன்னவுடன் நாங்கள் ஹெரோயின், கொக்கைன், மர்ஜுவானா என்று பெரிய அளவில் அல்லது அதற்கு கீழே மதுசாரங்கள், மதுபானங்கள் மற்றும் கஞ்சா போன்றவற்றை மட்டும்தான் போதைப் பொருட்களாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பல வகையான டேப்லெட்டுகள், மாத்திரைகள் இப்பொழுது விற்கப்படுகின்றன. போதைப் பொருள் மாத்திரைகள் இவையும் மாணவர்களுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் போதையை ஏற்படுத்தக்கூடியது. அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முக்கிய விடயம்தான் இந்த ஸ்ப்ரே கோலா என்ற விடயம். ஸ்ப்ரே கோலா என்ற ஒரு வகையான பானம் சந்தைகளில் கிடைக்கின்றது. குறிப்பாக பாடசாலைகளை அண்மிய கடைகளில் இந்த பானம் அதிக அளவு விற்கப்படுகின்றது. இதனை வாயில் வைத்து போத்தலை உடைத்து குடைக்க தேவையில்லை. அந்த போத்தலை ஸ்ப்ரே பண்ணலாம். வாய்க்குள் வைத்து ஸ்ப்ரே பண்ணினாலே மாணவர்களுக்கு ஒரு வகையான ஒரு துள்ளல் ஏற்படுவது போலவும் போதை ஏற்படுவது போலவும் ஒரு நிலைமை தோன்றுகின்றது. எனவே பல மாணவர்கள் இந்த ஸ்ப்ரே கோலாவுக்கு அடிமையாகி இருப்பது இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இன்று முதல் 1 மாத காலத்துக்கு இந்த தேசிய ரீதியான போதைப் பொருள் தடுப்பு மாதம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி ஜாயலை நகரசபை மைதானத்தில் இந்த நடவடிக்கையை தொடக்கி வைக்கின்றார். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வரை 1 மாத காலத்துக்கு தீவிர போதை எதிர்ப்பு நடவடிக்கைகளும் போதைப் பொருளால் மக்கள் எதிர்நோக்கக்கூடிய பாதிப்புகள் பற்றி, குறிப்பாக பாடசாலை மாணவர்களும் இளைஞர்களும் எதிர்நோக்கக்கூடிய பாதிப்புகள் பற்றி அவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் செயற்பாடுகளும் நடத்தப்படவிருக்கின்றன. இது தேசிய ரீதியான ஒரு வேலை திட்டமாக பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதிகளில் ஒன்றுதான் இந்த போதைப் பொருள் அற்ற ஒரு தேசத்தை கட்டி எழுப்புவோம் என்பது. அந்த வாக்குறுதிக்கு இசைவாகவே இப்பொழுது இந்த நடவடிக்கை தொடங்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி பதவியேற்றது முதல் அரசியல் ரீதியாக அவருக்கு பல்வேறு நெருக்கடிகள் இருந்த போதிலும் கூட இந்த விடயத்தில், போதைப் பொருள் ஒழிப்பு விடயத்தில் அவர் அவ்வப்போது கூடிய கவனம் செலுத்தி வந்திருக்கின்றார் என்று நேற்று இது தொடர்பாக இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் பேசிய ஜனாதிபதியின் செயலாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே போதைப் பொருள் எதிர்ப்புக்கான ஒரு செயலணியும் நிறுவப்பட்டிருக்கின்றது. இன்று பாடசாலைகளில் ஜனாதிபதியின் விசேட செய்தி மாணவர்களுக்கு வாசித்து காட்டப்படவிருக்கின்றது. அதேபோல்
காலை கூட்டங்களில் பாடசாலை அதிபர்கள் போதைப்பொருள் பாவனை தொடர்பாக போதைப்பொருள் பாதிப்புகள் தொடர்பாக விசேட உரைகளை மாணவர்களுக்கு நிகழ்த்த வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு மேலதிகமாக ஜனாதிபதியின் SMS செய்தி ஒன்றும் இன்று சகல நாட்டு மக்களுக்கும் அனுப்பி வைக்கப்படவிருக்கின்றது. போதைப் பொருள் அற்ற ஒரு தேசத்தை கட்டியெழுப்புவோம் என்ற ரீதியில் இந்த செய்தி அனுப்பப்படவிருக்கின்றது. போலீஸ் திணைக்களம், சுகாதார அமைச்சு, கலால் திணைக்களம், அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை என்பன இணைந்து இந்த வேலை திட்டத்தில் முக்கிய பங்கேற்கவிருக்கின்றன என்பதையும் நாம் அந்த செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் போதைப் பொருட்கள் தொடர்பாக மக்களுக்கு ஏதாவது தகவல் கிடைத்தால், அது அதன் வர்த்தகம், கடத்தல், பாவனை என்பன தொடர்பாக மக்களுக்கு ஏதாவது தகவல் கிடைத்தால் அவர்கள் உரிய தரப்பினரோடு தொடர்பு கொண்டு தங்களுடைய முறைப்பாடுகளை தெரிவிக்கலாம் என்று இன்றைய தினகரன் பத்திரிகையில் அது தொடர்பான விரிவான தொலைபேசி இலக்கங்கள், இமெயில் அட்ரஸ்கள் என்பன தொடர்பான பல தகவல்கள் அதில் தரப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு மக்கள் வழங்கும் நடவடிக்கைகளை பொறுத்து போலீசார் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருக்கின்றார்கள். மக்கள் வழங்கும் தகவல்களை பொறுத்து உடனடியாக சந்தேகத்துக்குரிய இடங்கள் சுற்றி வளைக்கப்படும். 43 போலீஸ் அத்தியட்சகர் பிரிவுகளில் இது தொடர்பாக விசேட அணிகள் ஏற்படுத்தப்பட்டு இந்த செயற்திட்டம் அமல் செய்யப்படவிருக்கின்றது. எனவே போதைப் பொருள் அற்ற ஒரு தேசத்தை கட்டி எழுப்புவோம் என்ற துணைப்பொருளின் கீழ் ஆரம்பித்திருக்கின்ற இந்த செயற்பாடுகள் வெற்றி அளிக்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். கட்டாயமாக அந்த விடயங்களோடு அடுத்ததாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாக இருக்கின்ற கேலி சித்திரங்கள் தொடர்பில் பார்க்கலாம். முதலாவதாக அத பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். மத பத்திரிகையின் கேலி சித்திரம் எங்களோடு சம்பந்தப்பட்ட கேலி சித்திரமாக இருக்கின்றது. செய்திகள் தேர்தல் காலம் வந்துவிட்டது. நேற்று கூட என்னோடு ஒருவர் தொடர்பு கொண்டு இப்பொழுது முன்னரை விட இந்த நிகழ்ச்சியை மிகவும் நாங்கள் சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தேர்தல் தொடர்பான செய்திகள், கட்சிகளின் நிலவரங்கள் குறித்து பல தகவல்கள் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன என்று. ஆனால் இந்த செய்திகள் எல்லாமே மக்களை குழப்பும் வகையில் இருப்பதைத்தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. ஒரு வகையில் உண்மையும் அதுவாகத்தான் இருக்கின்றது. அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். டெய்லி மிரர் பத்திரிகையின் கேலி சித்திரம் இண்டிபெண்டன்ட் கமிஷன், சுயாதீன ஆணைக்குழுக்கள் இப்பொழுது ஒரு மூளைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றன. அதை விட்டுவிட்டு அரசியல்வாதிகள் வேறு ஏதோ விளையாட்டில் சுவாரஸ்யமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதை, அதாவது தேர்தல் விளையாட்டில் அவர்கள் சுவாரஸ்யமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதை தான் இப்படி காட்டியிருக்கின்றார்கள். அடுத்ததாக டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். டெய்லி நியூஸ் பத்திரிகையின் கேலி சித்திரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் வேட்பாளர்கள் பாடசாலை சிறுவர்களை போன்று வருகின்றார்கள். வாசலில் சுசில் பிரேமஜாயந்தவும் அனுர பிரியதர்சனி ஆப்பாவும் இவர்களை வரவேற்பதற்கா அல்லது வெளியேற்றுவதற்கா என்று தெரியவில்லை, காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக தினமின பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். சந்திரிகா நாயக்கத்வய தரு யுகையே ஸ்ரீலங்கா நிதஹாஸ் பக்ஷய துல பிரஜாதந்திரவாதே ரகுணா. சந்திரிகாவின் காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டது என்று ஒரு தரப்பு கூறுகின்றது. இப்போதைய ஜனாதிபதி அப்படித்தான் கூறுகின்றார். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி தேர்தல் வேட்புமனு என்ற அந்த பத்திரத்தை கொண்டு தன்னுடைய முகத்தை இதற்காக மறைத்துக் கொண்டிருப்பது போல் காட்டுகின்றது. அடுத்ததாக திவையின பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். ஹொந்த எக்காக்வாத் திபுனோத். இது இந்த நாம யோஜனா, அதாவது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு, வேட்புமனுக்களை வழங்குவதற்கு நல்லவர்கள் யாராவது ஒருவர் இருக்கின்றார்களா என்றுதான் 2 பிரதான கட்சிகளின் தலைவர்களும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒருவராவது மாட்டார்கள் போல் தான் தெரிகின்றது. அடுத்ததாக லக்ஷ்மி பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். லக்ஷ்மி பத்திரிகையின் கேலி சித்திரம். பொருட்கள் ஏதாவது அரசியல்வாதிகள் இந்த காலப்பகுதியில் மக்களுக்கு நன்கொடையாக அல்லது பரிசாக பொருட்களை கொடுத்தால் அது பற்றி அறிவிக்குமாறு தேர்தல் ஆணையாளர் கேட்டிருக்கின்றார். ஆனால் மக்கள் கூறுகின்றார்கள், இந்த காலப்பகுதியில் அரசியல்வாதிகள் தருவதை வாங்கிக் கொள்வோமே தவிர உங்களுக்கு அதை பற்றி சொல்ல மாட்டோம் என்று. அடுத்ததாக லங்காதீப பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். லங்காதீப பத்திரிகையின் கேலி சித்திரம். கோப் குழுவின் தலைவர் டியூ குணசேகரவுக்கும் தற்போதைய பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான கருத்து மோதல்கள் இப்பொழுது அதிகரித்திருக்கின்றன. அந்த டியூ குணசேகரவை ரணில் விக்ரமசிங்க காலை வாரி கொண்டிருப்பது போல் தான் இந்த காட்சி தரப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக லங்காதீப பத்திரிகையினுடைய இன்னும் ஒரு கேலி சித்திரம். லங்காதீப பத்திரிகையின் கேலி சித்திரம். ஒரே பொறிக்குள் தான் முன்னாள் இந்நாள் தலைவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. அடுத்ததாக மௌபிம பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். மௌபிம பத்திரிகையின் கேலி சித்திரம். சிங்களத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், வீட்டுக்கு சென்றால் எஜமானியால் பிரச்சினை, வீதியில் இருந்தால் என்னென்னமோ பிரச்சினை என்று. அப்போது அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் தற்போதைய ஜனாதிபதிக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சந்தான நாம யோஜனா, அதாவது கூட்டணி அந்த வேட்பாளர் பட்டியல் என்ற மூடையை திறந்தால் உள்ளே இருந்து விஷப்பாம்புகள் தான் வெளியேறி கொண்டிருக்கின்றன என்பதைத்தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. அடுத்ததாக ரிவேரா பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். இம்முறை பொது தேர்தலில் பெண்களுக்கு அதிகளவான எண்ணிக்கை வழங்கப்பட வேண்டும், அதாவது பெண்களுக்கு அதிகளவான சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த அரசியல்வாதி கூறுகின்றார், நானும் அதற்கு தயார், என்னுடைய மனைவிக்கும் மகளுக்கும் வேட்புமனு பெற்றுக் கொடுப்பதற்கென்று.
இறுதியாக தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய கேலிச்சித்திரம். ஐலண்ட் பத்திரிகையின் கேலிச்சித்திரம் முன்னாள் அமைச்சர் பந்துலோ குணவர்தனின் நிலைமையை தான் இவ்வாறு காட்டுகின்றது. அவர் இப்பொழுது வாக்குப்பெட்டியால் தன்னுடைய மானத்தை மூடிக்கொண்டிருப்பதைத்தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. அந்த விடயங்களோடு இன்றைய தினம் சுயாதீன செய்தி பார்வையிலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் நாளை சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். நன்றி திரு நௌஷாத். நன்றி, வணக்கம்.